குலதெய்வத்திற்கு ஏன் தேங்காய் உடைக்கிறோம்? அதற்கு ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த அர்த்தம் இருக்கிறது. நான் என்ற அகந்தையை உடைப்பது. தேங்காயின் கடினமான ஓடு மனிதனின் அகந்தை ஈகோவை உடைப்பது. என்னை நீயே வழிநடத்து என்று குலதெய்வத்திடம் ஒப்படைப்பது. தேங்காயின் உள்ளே இருக்கும் வெண்மையான பகுதி தூய்மையான சிந்தனையை குறிக்கும். உடைத்த பிறகு அர்ப்பணிப்பது. என் அறிவு என் முடிவுகள் எல்லாம் நல்லதாக்கு என்ற வேண்டுதல். தேங்காயின் 3 கண்கள் எதை குறிக்கிறது? பிரம்மா, விஷ்ணு, சிவன். அதனால் தேங்காயின் முழுமையான தெய்வ அர்ப்பணம். தீய சக்திகளை நீக்கும். தேங்காய் உடையும் சத்தம் தலைமுறை தலைமுறையாக குடும்பத்தை காப்பதாக நம்பிக்கை. இதற்கான நன்றி மரியாதை. சுருக்கமாக, நம் அகந்தையை உடைத்து தூய மனதோடு குலதெய்வத்திடம் சரணடைதல் என்பதை குறிக்கும்.